இல்லாம நடக்க முடியாது. பேசிக் கிரியேஷன், அதாவது ஒரு கடவுள் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லாம இயலாமை எப்படி வரும்? லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். இதுக்கு நீங்க ஆன்சர் சொன்ன லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அமினோ ஆசிட்ஸ்னுடைய ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றீங்களா தன்னைத்தானே வந்து எல்லாமே ஆயிடுச்சுட்டு, அந்த மாதிரி நடக்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டி தமிழ் இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, மீண்டும் என்ன கேக்குறாருன்னா சூப்பர் பவர், அதான் சூப்பர் பவர் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது என்பதற்கு உள்ள கணக்கு விஞ்ஞானத்தெல்லாம் சொல்லி இதுதான் அறிவியல். நீங்க என்ன உயிர் உண்டானது உயிரற்றதிலிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க, அது என்ன கணக்குன்னு கேக்குறாரு. உயிரற்றதிலிருந்து சிம்பிளா, அதாவது உயிரற்றதிலிருந்து வந்தது உயிர் இல்லாத வந்து சரியான தான். அதாவது நீங்க முதல்ல இந்த காலம், அதாவது நீங்க கடவுளே இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல இருந்து தான் பிடிச்சிருக்கீங்க. அதுக்கு முழு விளக்கமும் அந்த இடத்துல இருந்து தான் எடுத்திருக்கீங்க. கடவுளோட புக்க, அதாவது கடவுளுக்கு விளக்கம் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல இருக்கு. அது இப்போ ஒரு 1994 வந்தது. அப்படியே வச்சுப்போம். அதாவது மிகப்பெரிய நான் முதலியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாதிலிருந்து தான் இது வந்ததுன்னா, மிகப்பெரிய ஒரு அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாத சூன்யம், அதற்கு அளவே இல்லாதது. நீங்க ஒரே ஒரு கோல்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மைக்குன்னா இந்த மைக்கை சுத்தி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் இந்த மாதிரிதான் கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை சுத்தி அண்டவெளி, அது கணக்கு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணக்கு இல்லாத, அதாவது பூமி தோன்றதுக்கு முன்னாடி வெறும் அந்த அண்டவெளி தான் இருந்துச்சு. அது அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அப்ப அண்டவெளி, அதுக்கு முன்னாடி வெளியில என்ன இருந்துச்சு அப்புறம் கேட்டீங்கன்னா அது அண்டவெளி இருந்துச்சு. அப்ப நீங்க ஒன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வெளியில என்ன இருக்குங்கிற கேள்வி தொடர்ந்துகிட்டே போயிருக்கும். அதுக்கு வெளியிலன்னு சொல்லி அண்டவெளி கணக்கு இல்லாமல் போயிடும். அந்த வெறும் அண்டவெளியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்டதுதான். அந்த அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்ட பெருவெடிப்பு. அதுக்கு நீங்க ஒரே ஒரு தூண்டுதல் சக்தி தேவைப்படுச்சு. அந்த தூண்டுதல் சக்தி எப்படின்னு ஒரு அளவுகோல் இல்லாத ஒரு அளவில், அதாவது இப்படி இது இந்த போர்ஸ்ல, அதாவது ஒரு டிவிக்கு ஒரு 10,000 வோல்ட் கொடுத்தா பிக்சர் டியூப்ல தெரியுற மாதிரி நீங்க ஒன்னு சொல்லியிருந்தா கூட அதோட அளவுகோலை வச்சு அளந்துடலாம். எந்த விதமான அறிவியலுக்கு உட்படாத ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு தூண்டுதல் சக்தி இருந்ததுங்கிறத மட்டும் அளவுகோலா வச்சுக்கிட்டு இந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எந்த விதத்துல உயிர் வந்துச்சுங்கிறதுக்கு கடவுள் உள்ள உயிரை படைச்சிட்டாருன்னு சொல்லலையே. அதே அறிவியல் திரும்பி இந்த சமயத்துல இந்த உயிர் தோன்றதுக்கு படைச்சாருன்னு அதே அறிவியல் சொல்லியிருக்கா. அந்த அறிவியல் கேள்வியில தான் கேட்கணும். திரும்பி கேளுங்களா. எப்பயாச்சும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ஒரு உயிர் தோற்றத்துக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா நீங்க அதை எடுத்துக்கலாமே. அவரே சொல்லிட்டாருன்னு உயிர் தோற்றத்துக்கு கடவுள் தோன்றஞ்சிருக்கான்னு சொல்லலையே. அதுதான் முழு அறிவியல் நேற்றையே சொல்லியாகிவிட்டது. இருந்தாலும் அந்த சூழ்நிலத்தில் அண்டவெளியில் அழுத்தத்தின் பேரால், அந்த அழுத்தத்தை தான் கடவுள் சொல்றாங்க. அந்த அண்டவெளியோட அழுத்தம் மட்டும்தான் கடவுள் சொல்றாங்க. நம்ம அழுத்தம் சொல்றோம், நிலைப்பாடு. அதுதான் இதுதான் இதோட அடிப்படையில் தான் அடுத்த உயிர் வந்துச்சு. ஒரு செல், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்றிலிருந்து தாராளமாக வரலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரமும், கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளவு பெரிய மனிதன் உருவாவதையும் உங்களுக்கு தெரியும் போது, கண்ணுக்கு தெரியாத அண்டவிலிருந்து உயிர், அதாவது மிகப்பெரிய கோள் வரலாம். அதில் ஏற்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வெடிப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பை நாமளே இங்கே உருவாக்கும் போது, கண்ணுக்கு தெரியாத அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தம் அதை விட பல மடங்கு சக்தியான ஒரு நெருப்பு கோலத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நிச்சயமாக உருவாக்க முடியும். அதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்திற்கு தான் காத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அதான் நான் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஜி, நான் கேட்டேன் பாயிண்ட் அவர் வரல. நான் முதலே சொல்லிட்டேன், பிக் பேங் தியரி நேற்று பேசி எல்லாம் அழுத்து போயிடுச்சு. நான் பிக் பேங் தியரி கான்செப்டே வரல. லிவிங் ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் மூலமா தான் வர முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, இவர்கிட்ட கேட்கிறேன். அதேதான். அதாவது அதாவது உயிரினம் உலகத்தில் தோன்றியது எப்படி அப்படின்றதுடைய ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் கேட்டாரு. ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு. ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து ஒரு உயிர் வர வேண்டும் என்றால் முதலில் அதற்குண்டான செல் இருக்கணும். செல்லில் இருந்த எவ்ரி லிவிங் பீயிங் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது புரோட்டீன்.
இந்த புரோட்டீன் உண்டாகக்கூடிய ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் ரொம்ப கரெக்டான புள்ளி விவரத்தோட சொன்னார். இந்த புரோட்டீன் உண்டாகிறதுக்கு கிரியேட்டர் யாரும் இல்லாம இயற்கையில தானா உண்டாகணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 10⁻⁹ சொன்னாரு. சரியான புள்ளி வராது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு பின்னால 950 சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தால்தான் ஒரு செல் உருவாகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கணக்கு இது. இப்ப விஞ்ஞானிகள் வேற ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு பின்னால் 50 சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இயற்கையில் நடந்தால்தான் ஒரு பொருள் உண்டாகும் என்று இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட பொருள் ஒன்று இயற்கையில் இருக்கவே இருக்காது, தோன்றவே தோறாது. ப்ராபபிலிட்டி அவுட். இதத்தான் அந்த சகோதரர் கரெக்டா ஏதோ ஒரு ஜேர்னல்ல படிச்சுட்டு வந்து சொல்றாரு, கேட்கிறாரு. இப்போ செல்லு உலகத்தில் உருவாக்கி இருக்கிறதாக சில எவல்யூனிஸ்ட் பரிணாமவாதிகள் சொல்லுவாங்க. இதனுடைய ஹிஸ்டரியை நீங்க கேட்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த செல்லு உருவாக்குறதுக்காக ஸ்டான்லி மில்லர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி முயற்சி பண்ணாரு. இந்த செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் செல்லுக்கு புரோட்டீன் தான் அடிப்படை. இந்த புரோட்டீன் உயிருள்ள பொருள். இந்த புரோட்டீனை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இந்த புரோட்டீனுடைய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட் எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கெமிக்கல்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அமோனியா, இந்த 4 பொருட்களையும் ஒரு குடுவையில மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரோட வச்சு ஷாக் கொடுத்த எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்த உடனே அது அமினோ ஆசிட்டாக மாறிடுச்சு. ரைட், அவ்வளவுதான், உயிரே நம்ம கையில வந்துருச்சு, இனிமே நம்ம செல்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா முயற்சி பண்ணி 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 50 வருஷம் போயிடுச்சு. 50 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, முடியல. இந்த ஸ்டான்லி மில்லர் பண்ணின அதே எக்ஸ்பெரிமெண்ட் சிலோன்ல இருக்கக்கூடிய புனம் புர்மா அப்படின்ற விஞ்ஞானியும் செய்து பார்த்தாரு. அவருக்கும் அமினோ ஆசிட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த செல்லினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை உருவாக்க முடியல. 20 அமினங்கள் தான் மொத்தத்திலேயே இருக்குது. அதுல இருந்து நம்ம என்ன உண்டாக்கலாம், செல்லு உண்டாக்கலாம். ஆனா நம்மளால முடியாது. கடைசியில உண்டாக்கலாங்க. எப்படி தெரியுங்களா? இந்த அமினோ ஆசிட்டுக்குள்ள இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு என்சைம், அவர்களுடைய பாஷையில சொன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம், மனிதனால் உற்பத்தி செய்யப்படாத ஒரு என்சைம், அதுல மிக்ஸ் பண்ண உடனே இதோ அப்படியே ஒரு புரோட்டீன் உண்டாகுது. இப்ப என்ன பண்ணி